வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு கதை பார்ப்போம். அந்த கதை ஒரு விளக்கின் கதை. ஒரு கிராமத்தில் ஆனந்த் என்ற இளைஞன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் எப்போதும் அமைதி இல்லாமல் மற்றும் கவலை, கோபம், குழப்பம் இருந்து வந்தன். ஒரு நாள் அவன் கிராமத்தின் வழியாக வந்த ஒரு வயதான முனிவரை சந்தித்தன். அந்த முனிவரிடம் போய், ஆனந்த் ஐயா, என் மனம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்யலாம் என்று கேட்டன். அதற்கு அந்த வயதான முனிவர் சிரித்துக்கொண்டே ஒரு சிறிய எண்ணெய் விளக்கை ஏற்றி அந்த விளக்கை அவனிடம் கையில் கொடுத்தார். மகனே, இந்த விளக்கை இரவில் உன் வீட்டுக்கு கொண்டு போகும் பாதையில் இருக்கும் இருளை அது எப்படி அகற்றுகிறது என்பதை கவனமாக பார்த்து நாளை என்னிடம் வந்து கூறு என்று சொல்லி அனுப்பினார். அவன் இரவு வீடு திரும்பும் போது அந்த விளக்கில் இருந்து வரும் ஒளி முன்னாடி இருக்கும் பாதையை மட்டும் ஒளியூட்டியது. ஆனந்த் அதை கவனமாக பார்த்து விளக்கால் எல்லா இருளையும் அகற்ற முடியது என்று நினைத்தான். மறுநாள் வந்து அந்த முனிவரை மீண்டும் சந்தித்து சொன்னான், ஐயா, அந்த விளக்கு இருந்து வரும் ஒளியால் பாதையை முழுமையாக ஒளியூட்டவில்லை என்றான். அதற்கு முனிவர் சொன்னார், அப்படித்தான் மகனே, நம் வாழ்க்கையும் அதுபோலத்தான். உன் முன் இருக்கும் ஒரு சிறிய அடியை மட்டும் ஒளியூட்டினாலும் அதுவே போதும். அந்த ஒளியில் நடந்து கொண்டே போனால் ஒரு நாள் முழு பாதையும் வெளிச்சமாகும் என்று கூறினார். ஆனந்த் அந்த நாள் இருந்து அவன் வாழ்க்கையை ஒரு அடியாகச் சென்று தினசரி சிறிய நல்ல செயல்களைச் செய்யத் தொடங்கினான். மெதுவாக அவன் மனமும் மகிழ்ச்சியால் நிரம்பியது. இந்த கதையின் பாடம், பெரிய தீர்வை ஒரே நாளில் தேட வேண்டாம். தினசரி ஒரு சிறிய நல்ல செயல் செய்தாலும் அதுவே நாம் வாழ்க்கையை மாற்றிவிடும். நன்றி. இதுபோல் நல்ல கதைகளை தெரிந்து கொள்ள காளிசிவா 7034 என்ற கணக்கே பின்தொடரவும். நன்றி.